Today we are going to discuss about Unit 8 Bank Reconciliation Statement. ஸோ ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே அதுலேயே தெரியும் எல்லாமே வந்து கன்சில் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். எதை வந்து கன்சில் பண்ணுறது, அதாவது பேங்க்கில் இருக்கிற நம்மளோட பேங்க் பேலன்ஸை ரீகன்சிலேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போது ஆல்ரெடி நான் 3 காலம் கேஷ் புக் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது நிறைய டைம் நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். 3 காலம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 3 காலம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 3 காலம் கேஷ் புக்கில் இருக்கிற அந்த பேங்க் பேலன்ஸோட டீட்டெயிலும் நம்ம கிட்ட இருக்கிற பேங்க் பாஸ்புக்கோட டீட்டெயிலும் பார்க்கும்போது அதோட பேலன்ஸ் ரெண்டும் சேமாக வரணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ 3 காலம் கேஷ் புக்கில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல இருக்கிற பேங்க் பேலன்ஸுமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரிஜினல் பாஸ்புக்கில் ஆக்சுவலாக இருக்கிற பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற பேலன்ஸுமே ஈக்குவலாக வரணும். ஸோ ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிற அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, டேலி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் there might be some variations, there might be some differentiation will arise இல்லையா. சில டிஃப்ரென்ஸ் வந்து உள்ளே வரும். அந்த மாதிரி வர்றது வந்து நம்ம மிஸ்டேக்ஸ்னால் வந்து 5% தான் வரும். சில ரிமைனிங் இருக்கிற 95% வந்து எதனால் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில அந்த மாதிரி சில டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பேங்க் மூலமாக சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டைரெக்டாக நம்மளோட நாலேஜுக்கு வராமையே ஆட்டோமேட்டிக்காக அது பேங்க்லேயே நடக்கக்கூடிய விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லைக் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஃபார் பேங்க் ஓவர் டிராஃப்ட். அந்த மாதிரி ஒரு செக்கு டெபாசிட் பண்ணியிருப்போம், பட் அது வந்து இன்னும் நம்மளோட அக்கௌண்ட்டில் கிளியர் ஆகாமல் க்ரெடிட் ஆகாமல் இருக்கும். முதல்ல வந்து டெபிட் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம இதோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க பாரு, இந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், இமேஜின் தட் யூ ஆர் த ஓனர் ஆஃப் த ஸ்மால் ஷாப் இல்லையா. நீ வந்து ஒரு சின்ன கடையோட ஒரு ஓனராக நீ இமேஜின் பண்ணிக்கோ. அப்போ வந்து யூ ஆர் மெயின்டைனிங் த 3 காலம் கேஷ் புக் ஃபார் யுவர் பிஸ்னஸ். உன்னோட பிஸ்னஸ்க்காக நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஒரு 3 காலம் கேஷ் புக்கை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க. இப்போ இதை வச்சு சிலதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வச்சு நம்ம கிளாஸில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அந்த பாயிண்ட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஹவு ஆஃபன் வுட் யூ செக் யுவர் கேஷ் பேலன்ஸ் இன் ஹேண்ட். எத்தனை தடவை வந்து திரும்ப நீ அடிக்கடி அடிக்கடி எத்தனை தடவை வந்து எப்படி நீ உன்னோட கேஷ் பேலன்ஸ் இன் ஹேண்டு கையில் இருக்கிற பணத்தை வந்து நீ செக் பண்ணுற. எப்போ எவ்ரிடேவா இல்லை ஒன்ஸ் இன் அ வீக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வை டு யூ செக் யுவர் கேஷ் பேலன்ஸ், எதுக்காக நீ அந்த கேஷ் பேலன்ஸை செக் பண்ணுற. நெக்ஸ்ட்டு ஹவு வில் யூ மேக் ஷுர் தட் த பேங்க் காலம் இன் த கேஷ் புக் இஸ் கரெக்ட் அண்ட் இஸ் த சேம் as shown பை த பேங்க் ஸ்டேட்மெண்ட். எப்படி வந்து கேஷ் புக்கில் இருக்கிற பேங்க் காலமில் இருக்கிற அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற காமிச்சிட்டு இருக்கிற அமௌண்ட்டு கரெக்டாக இருக்குன்னு நீ எப்படி அதை வந்து நீ அஷூரன்ஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. So from the above activities it is clear that physical cash in hand can be checked easily with the cash column of cash book, right? So இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஃபிசிக்கல் கேஷ் இன் ஹேண்ட் இருக்கு இல்லையா, கையில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு கலாப்பெட்டியில் வந்து கேஷ் புக்கையும் பார்த்துட்டு நம்ம அதாவது கேஷ் பாக்ஸ்லேயும் நம்ம பார்த்துட்டு இதில் வந்து ஒரு 9,000 காமிக்குது அப்படின்னா, கேஷ் புக்கில் வந்து 9,000 காமிக்குது அப்படின்னா, கேஷ் பாக்ஸில் இருக்கிற அமௌண்ட்டு 9,000 காமிக்குது அப்படின்னா ஈஸியாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிடுறோம். ஏன்னா இட் இஸ் அ ஃபிசிக்கல் கேஷ் இன் ஹேண்ட் இல்லையா. திஸ் ஃபிசிக்கல் கேஷ் இன் ஹேண்ட் கேன் பி செக்டு ஈஸிலி. ஓகே, பட் செக்கிங் த அக்யூரசி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக் cannot be done without bank statement. ஸோ அப்போ வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல், தட் மீன் பாஸ்புக் இல்லாமல் வந்து அந்த கேஷ் புக்கில் காமிச்சிருக்கிற பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண முடியாது. இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. சிஏல வந்து இந்த கான்செப்ட் புரியாமல் இது வந்து நம்ம போடவே முடியாது. சிஏ ஃபவுண்டேஷன்லாம் போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த கோர்ஸுக்கெல்லாம் வந்து அதில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் சாப்டர் வந்து இந்த பிஆர்எஸ் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள்,
அப்போது என்ன இப்போ இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுது? பேங்க் ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் கேஷ் காலம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிட முடியும். ஏன்னா நம்ம கையில் இருக்கிற காசும் கேஷ் புக்கில் இருக்கிற காசையும் ஈஸியாக டேலி பண்ணிட முடியும். ஆனால் நம்மளோட கேஷ் புக்கோட பேங்க் பேலன்ஸை வச்சு நம்மளோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குன்னு அதோட அக்யூரசி நம்மளால் என்ன பண்ண முடியாது, கரெக்டாக சொல்ல முடியாது. we have to compare with the bank passbook. ஓகே, தட் இஸ் கால்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் போய் பேங்க் பாஸ்புக்கில் போய் நம்ம என்ட்ரி போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதையை வச்சு அந்த மந்த்லி ஒன்ஸு இயர்லி மந்த்லி ஒன்ஸு 3 months ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம என்ட்ரி போட்டுக்கிறது பெட்டர். ட்ரான்சாக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா என்ன வேரியேஷன்ஸ் வருது, டிஸ்அக்ரிமெண்ட் ஆகுதுங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான். சரி, இப்போ பாரு, பேங்க் பாஸ்புக் அப்படிங்கிற விஷயத்தை நீ பார்த்துக்கோ. It is quite very common in business these days to deposit check receipt and cash with the bank இல்லையா. நார்மலாக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பிஸ்னஸில் இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, நார்மலாக செக்கு வந்து டெபாசிட் பண்ணுறதானாலும் சரி, கேஷ் ரிசீவ் பண்ணுறதானாலும் சரி, செக்கு மூலமாக நம்ம டெபாசிட் பண்ணி கேஷ் வந்து ரிசீவ் பண்ணிகிட்ருக்கோம் பேங்க்கில். அதே மாதிரி பேமெண்ட்டும் வந்து கேன் ஆல்சோ பி மேடு த்ரூ பேங்க். பேமெண்ட்டு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், பணமும் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கோம் பேங்க் மூலமாக. பிகாஸ் டீலிங் கேஷ் த்ரூ பேங்க் இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஏன் அப்படின்னா, அந்த பேங்க் மூலமாக நம்ம டீல் பண்ணுறது வந்து எப்போவுமே சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஆல்சோ இட் இஸ் லீகலி நெசசரி டு ஆப்ரேட் த டிரான்சாக்ஷன் த்ரூ பேங்க் பியாண்ட் அ சர்டன் லிமிட். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, சட்டப்படி ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே நம்ம போகும்போது கண்டிப்பாக பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து நெசசரின்னு சொல்கிறாங்க. சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது அது லீகலாக பேங்க் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறதா வந்து நெசசரின்னு சொல்கிறேன். ஓகே, அப்போது ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து நடந்துருச்சு அப்படின்னா 2 records ஆர் கெப்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் இல்லையா. 2 ரெக்கார்டு வந்து என்ன பண்ணுறோம், அந்த டிரான்சாக்ஷன் 2 ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுது, தட் இஸ் கால்டு கேஷ் புக். த அதர் ஒன் இஸ் கெப்ட் பை த பேங்க் விச் இஸ் பேங்க் ரெக்கார்ட் இல்லையா. ஒன்று வந்து பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுது, இன்னொன்று வந்து அந்த பேங்க் மெயின்டைன் பண்ணுது. அதுக்கு பேர் தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, in other words it can be said that the cash book maintained by the business and the ledger account maintained by the bank. ஓகே, பாரு என்ன சொல்கிறாங்க, கேஷ் புக் வந்து மெயின்டைன் பண்ணுறது பிஸ்னஸ், அதோட லெஜரை மெயின்டைன் பண்ணுறது பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் த சேம் டிரான்சாக்ஷன். புரியுதா? அப்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது பேங்க் பாஸ்புக் அப்படிங்கிறது வந்து ஒரு பேங்க்கில் வந்து கஸ்டமர் அக்கௌண்ட்டோட ஒரு சிம்பிளான ஒரு காப்பி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் நார்மலாக தெரியும் பேங்க் பாஸ்புக்னால என்ன பண்ணுவாங்க, கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்துட்டு ஃபைனல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு பேங்க் பாஸ்புக் தான் இல்லையா. அதை தான் இவங்க சுற்றி வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போது பிஸ்னஸ்ன்னு வரும்போது டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாகும்போது அந்த டீட்டெயில்ஸை வந்து கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க அனுப்பிச்சிட்ருப்பாங்க. புரிஞ்சுதா? இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகாது. கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க தான் பிஸ்னஸ் டீலிங்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியவங்க. ஓகே, அப்போது இந்த பாஸ்புக்கில் வந்து எல்லா டெபாசிட்ஸும் எல்லா வித்ட்ராவல்ஸு போக எவ்வளோ பேலன்ஸ் அவைலபிளாக இருக்குது அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் ஒரு பர்டிகுலர் டேட்டில் எவ்வளோ இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்க முடியும் இல்லையா. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இப்போ ஈஸியாக பேங்க்குக்கே போகாமல் மொபைல் பேங்கிங் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்துட்றாங்க எலக்ட்ரானிக்கலாக இல்லையா. அதுதான் இப்போ பேங்க் பாஸ்புக்னால் என்ன புரிஞ்சுது இல்லையா. பேங்க் பாஸ்புக்னால் நீ நோட் பண்ண வேண்டிய விஷயம், கேஷ் புக் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து 2 இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஒன்று வந்து பேங்க் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுற ரெக்கார்டு வந்து 2 இடத்துல ரெக்கார்ட் ஆகுது. ஒன்று கேஷ் புக்கில் ரெக்கார்ட் ஆகுது, இன்னொன்று பேங்க் பாஸ்புக்கில் ரெக்கார்ட் ஆகுது. புரிஞ்சுதா? Various types of account such as savings account, fixed deposit account, current account etc. can be opened with the bank by different type of customers. இல்லையா, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் பிஸ்னஸ் கன்சர்ன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் தான் இல்லையா. த ஃபெசிலிட்டி ஆஃப் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இஸ் நாட் அவைலபிள் டு எனி அக்கௌண்ட் அதர் தென் கரண்ட் அக்கௌண்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் கிடையாது. ஓகே,
ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் பேங்க் பாஸ்புக். பாஸ்புக் இருந்தால் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பாஸ்புக் காலம் பாருங்கள், டேட்டு, பர்டிகுலர் ஆஃப் டிரான்சாக்ஷன், கிரெடிட்டு, டெபிட்டு, பேலன்ஸு, ஸ்டாம்பர் சைன். இது மோஸ்ட்லி வந்து எதுவும் வராது, ஸ்டாம்பர் சைனில் வராது. பாரு, கிரெடிட் அப்படின்னா கஸ்டமருக்கு பணம் அதில் வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு பணத்தை வந்து கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணும்போது கிரெடிட் ஆகும். புரியுதா? கஸ்டமரை வந்து அதை வந்து பணத்தை எடுத்தாங்களோ, பணம் வந்து பேங்க்லேருந்து அவரோட அக்கௌண்ட்லேருந்து வெளியில் போச்சுன்னா டெபிட் ஆகும். இது ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எதை பொறுத்து? பாஸ்புக்கை பொறுத்து. அதாவது ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன், ஓகேவா? இது உனக்கு நாளைக்கு நீ பேங்க்குக்கு போனால் கூட உனக்கு யூஸ் ஆகும். எதனால் கிரெடிட் பண்ணுறாங்க, எதனால் கிரெடிட் டெபிட் பண்ணுறாங்கங்கிற விஷயம் தெரியணும் இல்லையா? கிரெடிட் எதுக்காக பண்ணுறாங்க? நம்மளோட கஸ்டமரோட, எந்த பேங்க்கோட கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் பணம் வந்து ரிசீவ் ஆகும்போது கிரெடிட் ஆகும், பணம் வந்து வெளியில் போகும்போது டெபிட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நீ பேங்க்லாம் வந்து டீலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது உனக்கு மெசேஜஸ் அனுப்புவாங்க, பார்த்துருக்கியா? அதாவது நீ ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்தோடனே இன் யோர் அக்கௌண்ட் நம்பர் ஹேஸ் டெபிட்டட் வித் ஏடிஎம், இந்த ஏடிஎம் அப்படின்னு சொல்லி போட்டு அமௌண்ட் போட்டு நம்ம போட்டிருப்பாங்க. டெபிட்டட்னா என்ன? பணம் எடுத்துட்டேன்னு அர்த்தம். கிரெடிட்டட்னு மெசேஜ் வரும், யுவர் அக்கௌண்ட் நம்பர் இஸ் கிரெடிட்டட் வித் ₹100 ஃபார் இன்ட்ரெஸ்ட், மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் வரும். அப்போ அது என்ன மீனிங் அப்படின்னா, பணம் வந்து உள்ளே ஆட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு விஷயம் ஞாபகம் பண்ணிக்கும். இப்போ வந்து கிரெடிட்டில் வந்து 10,000, டெபிட்டில் ஒரு 5,000 போக ரிமைனிங் நமக்கு டேவலாக இருக்கும் 5,000 பேலன்ஸ் இருக்குங்கிறது காமிக்கிறாங்க. இன்சைட் ஆஃப் த பாஸ்புக் காமிச்சிருக்காங்க பாரு. இது வந்து ஒரு கஸ்டமரோட டிரான்சாக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஸ்பெசிமன் ஆஃப் ஃபீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்கள் புக்கை நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிக்சர் கிளியராக இல்லை. உங்கள் பிக்சரை வந்து நீங்கள் உங்களோட புக்கை வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. பர்டிகுலர்ஸில் டேட்டில் அந்தந்த டேட் வந்திருக்குது, அக்கௌண்ட் நம்பரு, அது எல்லாம் அதை ப்ளா அதெல்லாம் விட்டுருங்க. இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பர்டிகுலர்ஸ் மெயினாக பார்த்து, பர்டிகுலர்ஸில் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன வந்திருக்கு. பை கேஷ் அப்படின்னா உள்ள கேஷ் வந்து டெபாசிட்ஸ் ஆகிருக்கு, வித்ட்ராவல் ஆகிருக்கு. இங்கே டெபாசிட்னா கிரெடிட், வித்ட்ராவல்னா டெபிட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெயினான விஷயம் நோட் பண்ண வேண்டியது. டெபாசிட்னா கிரெடிட்டு, வித்ட்ராவல்னா டெபிட்டு. ஏன்னா இது வந்து கஸ்டமரோட லெஜர் அக்கௌண்ட் விச் இஸ் மெயின்டைன் பை த பேங்க். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் பண்ணது போக ஃபைனலாக 33,932 இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்பெசிமன். இப்போது என்னடா பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி மிஸ்ஸு சொல்லிகிட்டே இருந்தாங்க, பேங்க் பாஸ்புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போது நான் நெக்ஸ்ட் அதுக்கு தான் வரேன். இப்போ வந்து இந்த பேங்க் பாஸ்புக் அப்படிங்கிற விஷயம் பற்றி எல்லாம் நல்லா தரவாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பேங்க் கேஷ் புக் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தரவாக இருந்திருக்கும். சரி, பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்பிளைன் பார்க்கலாம்.